சோசியல் மீடியா வாசிகள் அனைவரும் தற்போது தங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு முந்தைய புகைப்படங்களை தேடி பிடித்து அவற்றை ஆர்வமுடன் சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்து வருகின்றனர். அனைவரின் புகைப்படங்களும் தற்போது லைக்ஸை அள்ளி வருகின்றன. அதற்கு காரணம் 10 இயர்ஸ் சேலஞ்ச். சோசியல் மீடியாக்களில் அவ்வப்போது சில சவால்கள் மகா பிரபலமடையும். பனிக்கட்டிகள் போடப்பட்ட நீரை தலையில் ஊற்றிக்கொள்ளும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச், ஓடும் காரில் இருந்து திடீரென இறங்கி நடனமாடும் கீக்கி சேலஞ்ச், நெய்மர் மைதானத்தில் உருண்டு பிறண்டதை இமிட்டேட் செய்யும் நெய்மர் சேலஞ்ச், இப்படி பல சேலஞ்சுகள் தோன்றி அவ்வப்போது சோசியல் மீடியாக்களை கலகலப்பாக்குகின்றன. தற்போது அந்த பட்டியலில் இணைந்திருப்பதுதான் 10 இயர்ஸ் சேலஞ்ச். இதில் பங்கேற்று வரும் ஒரு தரப்பினர் தங்களது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து மகிழ்ந்து கொண்டிருக்க, மற்றொரு தரப்பினர் சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சேலஞ்சை பயன்படுத்தி வருகின்றனர். 10 வருடங்களுக்கு முன்னர் போடப்பட்ட திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ளதையும், 10 வருடங்களுக்கு முன் விளைநிலங்களாக இருந்தவை தற்போது எப்படி கட்டடங்களாக காட்சியளிக்கின்றன என்பதையும், 10 வருடங்களுக்கு முன் இருபுறமும் மரங்களுடன் வாகனங்களை வரவேற்ற சாலைகள் தற்போது மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்ட நிலையில் வெறிச்சோடி காணப்படுவதையும் புகைப்படங்களாக பதிவேற்றி வேதனையை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் காற்று மாசுபாடு உயர்ந்துள்ளது. போர் காரணமாக சிரியா போன்ற நாடுகள் அடைந்துள்ள அவலநிலை ஆகியவற்றையும் 10 இயர்ஸ் சேலஞ்சில் அவர்கள் பதிவு செய்து வருகின்றனர். தங்களது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வது, சமூக அக்கறையை வெளிப்படுத்துவது ஆகியவை இந்த 10 இயர்ஸ் சேலஞ்சில் 2 வகை என்றால், மூன்றாவதாக ஒரு வகையும் உள்ளது. அது நடிகர்கள், அரசியல் தலைவர்களை கலாய்ப்பது. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அத்வானி உறவில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டுள்ளது? மருது சகோதரர்கள் என அழைக்கப்படும் ஓபிஎஸ், இபிஎஸ் கடந்த 10 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதை உள்ளிட்ட பல புகைப்படங்களையும் நெட்டிசன்கள் 10 இயர்ஸ் சேலஞ்சில் களமிறக்கியுள்ளனர். 10 இயர்ஸ் சேலஞ்சில் தனிநபர் புகைப்படங்களுக்கு கிடைக்கும் லைக்ஸை விட பொறுப்பும் பொது நலனுடன் கூடிய பதிவுகள் அதிக லைக்ஸையும் நிறைய ஷேரையும் பெற்று வருகின்றன. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ், சென்னை.